ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதிகாலையில் எழுவதற்கான ஒரு 10 டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். என்னடா இது டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. நிஜமாவே புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. முதல்ல அதிகாலை எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி ஏன் எந்திரிக்கணும், எதுக்காக எந்திரிக்கணும் அப்படின்ற 2 கேள்விக்கு பதிலை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 2 கேள்விக்கு உண்டான பதிலை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 1, அதிகாலை எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் நாள் இரவு சீக்கிரமாக தூங்கணும். சீக்கிரமாக தூங்கணும்னா நீங்கள் பகலில் தூங்காமல் இருக்கணும். டிப் நம்பர் 2, இப்போ இருக்க காலகட்டத்தில் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகுதுன்னாலே அதுக்கு முக்கிய காரணம் மொபைல் நோண்டுறது தான். முடிஞ்ச அளவு இரவு நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு 9 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்கன்னா 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே எந்திரிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, அதிகாலையில் எந்திரிச்சு என்ன பண்ண போறீங்க? உதாரணத்துக்கு தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம். இது எல்லாமே உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இதுல ஏதாவது ஒன்ன இலக்கா நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோங்க. நான் காலையில எந்திரிச்சு தியானம் பிளஸ் பூஜை 2மே சேர்த்து பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, அலாரம் வச்சு எந்திரிக்கிற பழக்கம் உடையவராக இருந்தா ஒரு அலாரம் மட்டும் வைக்காம 3-4 டைம்ஸ் அடிக்கிற மாதிரி அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அலாரம் கைக்கு பக்கத்துல வைக்காம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ற தூரத்துல வைங்க. அப்படி போகும்போது கண்டிப்பா உங்க தூக்கம் கலைஞ்சு போயிடும். ஸோ சுலபமாக கண் விழிக்க முடியும். டிப் நம்பர் 5, வழக்கமாக காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் உடையவராக இருந்தால் திடீர்னு 5 மணிக்கு எழணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஒரு 4 நாளைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. அடுத்து ஒரு 4 நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. அடுத்து ஒரு 5 மணிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் 5 மணிக்கெல்லாம் கண் விழிக்க முடியும். டிப் நம்பர் 6, மொபைல் அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டுக்குன்னு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. தூங்கும்போது 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே தூங்கிட்டீங்கன்னா எந்த அலாரமும் தேவையில்லை. காலையில் 5 மணிக்கு டான் எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. டிப் நம்பர் 7, எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் குளிக்கவும் செஞ்சிருங்க. அப்போதான் உடல் சோம்பல் முழுவதுமாக உங்களை விட்டு போகும். டிப் நம்பர் 8, அதிகாலையில் எந்திரிச்சு வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் அல்லது பயோகிராஃபி யூடியூப்ல நிறைய இருக்கு. அதை பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களோட பயோகிராஃபி உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனலை கொடுக்கும். டிப் நம்பர் 9, இரவு உணவை அதிகமாக சாப்பிடாம அளவாக சாப்பிடுங்க. ஒருவேளை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா செரிமானமாக லேட் ஆகும். அதனால கூட தூங்குறது லேட் ஆகலாம். டிப் நம்பர் 10, உங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தா தூங்கும்போது அவங்க முகத்தை பாருங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம அமைதியா தூங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது உங்களோட கடமை அப்படின்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் தூக்கம் வரவே வராது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.